في أكثر الكتب المبدل في أكثر الكتب. 40 வருட வனாந்தர வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தை தேடி நடந்து சென்றார்கள். அதற்கு 40 வருடங்கள் ஆனாலும் அவர்கள் பூரணப்பட்டவர்களாக ஆன பின்பே வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். இது பூரணப்படும் முயற்சி, பிரயாசம், தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவர்கள் ஆரம்பத்தில் தாறுமாறான உலகத்தை நேசிக்கிறவர்களாக, கவலைப்படுகிறவர்களாக, பயப்படுகிறவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் தேறினவர்களாக, பயப்படாதவர்களாக, கவலைப்படாதவர்களாக, ஆபத்தை விசுவாசத்தினாலே எதிர்த்து நிற்பவர்களாக வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். 40 வருடம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்தது ஒரு ட்ரைனிங். விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். அதனாலே ஆபத்துகளை மேற்கொள்ள, பயப்படாதிருக்க, கவலைப்படாதிருக்க கற்றுக் கொடுத்தார். முடிவிலே பேராபத்துகள் வருகின்றன. செங்கடலை கடந்தபோது பயந்தார்கள், யோர்தானை கடக்க பயப்படவில்லை. எரிகோவின் கோட்டையை நடந்தே மேற்கொண்டார்கள். தேவன் சொல்கிறதை செய்தால் போதும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதான் விசுவாசம். அவ்வளவுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து சொல்கிற உதாரணத்தை கவனித்து பாருங்கள். ஒரு விதை விதைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அது நல்ல நிலமா கெட்ட நிலமா என்று பார்க்கப்படவில்லை. அது நல்ல நிலத்திலும் விழுகிறது, வழியருகிலும் விழுகிறது, கல்லிலும் விழுகிறது, முள்ளிலும் விழுகிறது. இந்த விதையினுடைய தன்மை அந்த கல்லை உடைப்பது, முல்லை உடைப்பது. வழியருகே விழுந்த விதை அந்த நிலத்தை வளமாக்கக்கூடிய திறமையும் அந்த விதையில் இருக்கிறது. விசுவாசம். அந்த வசனத்துக்கு பெறுகிற மனுஷனிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் அது கல்லாக இருந்தாலும் உடைந்து விடுகிறது, முள்ளாக இருந்தாலும் உடைந்து விடுகிறது. காய்ந்து போன வழியருகே விழுந்த இருக்கிற நிலமாக இருந்தாலும் அது வளமானதாக அந்த விதையை பெற்றுக்கொண்டதினாலே மாறிவிடுகிறது. இதுதான் அற்புதம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த 40 வருடம் நடந்தது ஒரு அற்புதம். மனுஷர்கள் தெய்வீகமாக மாறிவிடுகிறார்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருக்க அவர்கள் பழக்குவிக்கப்பட்டார்கள். பயங்கரங்களினாலே, ஆபத்துகளினாலே, தோல்விகளினாலே, ஏமாற்றங்களினாலே அவர்கள் துவண்டு விடவில்லை. அதை விசுவாசத்தினாலே மேற்கொண்டார்கள். கலங்கவில்லை. இந்த மாற்றம்தான் அற்புதம். இந்த மாற்றம்தான் அவர்கள் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறவில்லை என்பதை நிரூபிக்கிறது. அவர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் நுழைந்த பின்பு யோசுவாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் காலப்போக்கில் மரித்து விடுகிறார்கள். புது சந்ததி வருகிறது. அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடுகிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற காரணம் பயம், கவலை, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்ற ஏக்கம்.
இதனாலே அவர்கள் மத்தியில் அந்நிய தேவர்கள் உருவாகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக புற ஜாதிகளை புறக்கணித்து அழிக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தும் அவர்கள் அதை செய்யாமல் புற ஜாதிகளிடமிருந்து அவர்களுடைய நம்பிக்கைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். துரத்திவிட வேண்டியவைகளை துரத்திவிடாமல் அவைகளையே ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். பணத்தாசை, இந்த உலகத்தில் அங்கீகாரம், இதுதான் ஆபத்து. நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பது இதைத்தான் காண்பிக்கிறது. நீ பூரண சர்க்குணர்களாக இருக்க விரும்பினால் உனக்கு உள்ளவைகளை எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துவிட்டு என்னிடத்தில் என்னை பின்பற்றி வா என்றார் இயேசு. ஒருவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் பிச்சை கொடுத்தால் அவன் முழுக்க பரிசுத்தமானவனாக இருக்கிறான் என்கிறார் இயேசு கிறிஸ்து. லூக்கா 11:41. கொடுக்க இழக்க அவர் சொல்லித் தருகிறார். உண்டானவைகளை பிச்சை கொடு, அதுதான் பூரண சர்க்குணனுக்கு அடையாளம். அதுதான் பூரணப்பட்ட மனுஷன். இழக்கிறான், இழந்த மனுஷன், எதையும் பற்றி கொண்டு இருக்கவில்லை. எதையாவது பற்றி கொண்டு நாம் இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு வாழ முடியாது. அது போலி, அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற வேலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காலப்போக்கிலே முழுக்க கெட்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசிகளும் தாவீது போன்ற சாட்சிகளும் எழும்பி தேவனை அவர்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்தாலும் அவர்களை திருத்த முடியவில்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற அவர்களால் மாற முடியவில்லை. அதற்கான விசுவாசம், அந்த மேஜிக் நடக்கவில்லை. தாவீதை பார்க்கிறார்கள், தீர்க்கதரிசிகளை பார்க்கிறார்கள், யோசேயாவை பார்க்கிறார்கள், எசேக்கியேலை பார்க்கிறார்கள், பலவித நியாயாதிபதிகளை பார்க்கிறார்கள். அவர்களால் திருந்த முடியவில்லை. உலகத்தில் மேன்மையான ஒரு வாழ்க்கையை அடைவதே மனுஷனுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. இதைத்தான் உடைத்தெறிய வேண்டும். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடத்திலே உடைத்தெறிந்தார்கள். தனக்கு பாதுகாப்பு, தனக்கு சுகமான ஒரு வாழ்க்கை, அதை அமைக்கவே ஒவ்வொரு மனுஷனும் முயலுகிறான். இதைத்தான் விசுவாசம் உடைக்கிறது. உனக்கு உள்ளவையில் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. இது யார் செய்ய முடியும்? உண்மையாக தேவன் பேரிலே தேவனை சார்ந்து கொண்ட ஒரு மனுஷனால் தான் செய்ய முடியும். இதை தாவீது செய்து காண்பிக்கிறான். அவனை இந்த உலகத்திலே பெரிய ராஜாவாக தேவன் மாற்றுகிறார். அவனுக்குள் அந்த மேஜிக் நடந்து விட்டது. அவன் எதையும் பற்றி கொண்டிருக்கவில்லை, தன் ஆசையை தேடவில்லை. அவனிடத்திலிருந்து ராஜ்யம் பிடுங்கப்படுகிறது. அப்பொழுது ராஜ்யத்தை இழந்த தாவீது அதற்காக புலம்பாமல் தன்னிடம் இருந்து ராஜ்யம் ஏன் பிடுங்கப்பட்டது என்று ஆராய்ந்து தன் வாழ்க்கையை சரி பண்ணுகிறான். நீதியிலே அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறான். இதனால் தான் தேவன் அவனுக்கு திரும்ப ராஜ்யத்தை கொடுக்கிறார். விசுவாசம் இதுதான். மாயமில்லாத விசுவாசம் நல் மனசாட்சியை ஏற்படுத்த வேண்டும். நான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறவில்லை. அதுதான் சுத்த இருதயம். விசுவாசம் நல் மனசாட்சியை ஏற்படுத்தி
சுத்த இருதயத்தை ஒரு மனுஷனிடத்தில் உருவாக்கிவிட்டால் அது ஜெயித்து விட்டது, இல்லாவிட்டால் அது தோற்றுவிட்டது. இன்னும் இருதயத்திலே ஆசைகள் இருக்குமானால் தோல்வியான மனுஷன்தான் அவன். அவனுடைய விசுவாசம் ஜெயிக்கவில்லை. அவன் ஏமாந்து போனான். என்னதான் வேதத்தை அறிந்திருந்தாலும் அவன் தோற்று போன மனுஷன். அவனிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன் என்று தான் தேவன் சொல்லுகிறார். கொடுத்த வெளிச்சத்தை அவன் காத்துக்கொள்ளாததினாலே, அதனாலே நல்மனசாட்சியை அவன் பெற்றுக்கொள்ளாததினாலே எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். எபேசு சபைக்கு அவர்கள் ஊழியத்தில் கவனம் செலுத்துகிறார்கள், ஜீவியத்தை மறந்துவிட்டார்கள். தோல்வியான அனைத்து சபைகளும் இதைத்தான் செய்தன. ஊழியத்தில் கவனம் செலுத்துகிறார்கள். லவோதிக்கேயா சபை ஜீவனுள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அவர்கள் செத்தவர்களாக இருந்தார்கள். எங்கு செத்தவர்கள்? சுத்த இருதயம் அவர்களிடம் உண்டாகவில்லை. நல் மனசாட்சி அதை உருவாக்கவில்லை. அவர்களிடம் விசுவாசம் இருக்கிறது, செயல்படவில்லை. நல் மனசாட்சியையோ சுத்த இதயத்தையோ உருவாக்கவில்லை. அது உருவாகி இருக்குமானால் பூரண அன்பு அங்கு உண்டாகி இருக்கும். அப்பொழுது அவர்கள் பூரணப்பட்டவர்கள். தொய்வு உண்டாகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்த பின்பு தொய்வு உண்டாகிவிட்டது. அவர்கள் சந்ததி மாற மாற தொய்வு பெரிதாகி முழுக்க புற ஜாதிகளைப் போலவே மாறிவிட்டார்கள். பெயருக்கு ஆராதிக்கிறார்கள், பலியிடுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், மோசமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள். பெயருக்கு மெய்யான தேவனை ஆராதிக்கிறார்கள். புற ஜாதிகளுக்கும் இவர்களுக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை. தொய்வு. இதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் துரத்தி விடுகிறார். அந்நிய தேசங்களுக்கு அடிமையாக அவர்கள் விற்கப்படுகிறார்கள். பின்பு அவர்கள் மத்தியிலே வைராக்கியமான ஜனங்கள் எழும்பி தானியேல் முதல் நெகேமியா வரைக்கும் செயல்பட்டு எருசலேமை கட்ட வருகிறார்களே ஒழிய முழுமையான மாற்றம், அந்த மாறு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறாத மனுஷர்களாக அவர்கள் வரவில்லை. வருகிறார்கள். தேவனுக்காக தன்னுடைய சுகமான வாழ்க்கையை விட்டு அற்பமான காய்ந்து போன தேசத்தை வந்து அதை திரும்ப கட்டி எருசலேமின் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் அவர்கள் நோக்கமாக இருந்தது. ஆனாலும் அங்கும் தொய்வு வருகிறது. ஆகாய் போன்ற மனுஷர்கள் எழும்பி அதை கண்டிக்கிறார்கள். தொய்வு தொய்வு தொய்வு. உணர்வற்றவர்களாக எளிதாக மாறிவிடுகிறார்கள் மனுஷர்கள். இதைத்தான் நாம் முழுக்க படிக்கிறோம். சாலமோனை பார்த்தால் இது புரிந்து கொள்ளலாம். அவன் ஞானத்திலே சிறந்தவனாகிறான். ஆனால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறுவதிலே திறமைசாலையாக இருக்கிறான். தன்னை அதனாலே சோதிக்கிறான். இச்சைகளினாலே இன்பங்களினாலே தன்னை சோதிக்கிறான். தாவீதை போல இல்லை. தேவ தரிசனம் இல்லாத ஒரு மனுஷன் அடிபட்டு தேவ தரிசனத்தை கற்றுக்கொள்கிறான். இதைத்தான் பிரசங்கிலே நாம் பார்க்கிறோம். உலகத்திலே எல்லாமே மாயைடா, அதில் அன்பு கூறுவதனாலே ஒன்றுமே நமக்கு கிடைக்காது என்று அவன் புரிந்து கொண்டு பேசுகிறான். கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள், காலத்தை வீணாக்காதே, இதை காட்டிலும் பெரிய ஞானம் இல்லை என்று முடிக்கிறான் தன்னுடைய வார்த்தையை.
நோவா தேவனாலே எச்சரிக்கப்பட்டு பேழையை கட்டுகிறான். அந்த காலத்திலே மனுஷர்கள் வசனம் இல்லாமல் தாறுமாறாக தறியிட்டு போய் வாழ்கிறார்கள். இவனும் உலகம் அழியப் போகிறது என்று எச்சரிக்கப்பட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக பேழையை கட்ட முயற்சிக்கிறான். முழு உலகமும் தன் இச்சித்தவைகளை தேடி தறிகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இவன் அதில் கவனம் செலுத்தவில்லை. பேழையை கட்டவே முயற்சிக்கிறான். 120 வருடங்கள் ஆகிறது. அதற்கான மரங்களை சேகரித்து அதற்கான முயற்சிகளை எடுத்து கற்றுக்கொண்டு பேழையை முழுமையாக கட்டி முடிக்கிறான். அவன் கவனம் இந்த உலகத்தில் எதையும் அடைய வேண்டும் என்பது இல்லை. தான் எங்கு செல்லப் போகிறோம் என்று அறியாமலேயே தேவன் சொன்னார் என்று தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு உற்றாரையும் உறவினரையும் விட்டு ஆபிரகாம் செல்லுகிறான். தேவனுடைய வார்த்தையை, விசுவாசத்தை பற்றி கொண்டு நடந்ததினாலே அவனால் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு இராமல் இருக்க முடிந்தது. தூரத்திலே சோதோம் கோமரா எரிவதை தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறான். அவனோ அதில் அழியவில்லை. அவனோடு வந்த லோத்தும் ஜனங்களும் அவன் குடும்பமும் அங்கே சிக்கி கிடக்கின்றன. அவனால் அவர்களை காப்பாற்ற கிட்ட கூட போக முடியவில்லை. லோத்து சிறந்த உதாரணம். அவன் விசுவாசிக்கவும் செய்கிறான், உலகத்தில் உள்ளவில் அன்பு கூறவும் செய்கிறான். இதனால் தான் அவன் வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது. யோனோக்கை பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தபடினாலே சீர்கெட்ட காலத்திலேயே, வெளிச்சமில்லாத காலத்திலேயே தேவன் ஒருத்தர் உண்டென்றும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்றும் அவன் விசுவாசித்தபடினாலே மரணத்தை கடந்தவனாக உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். விசுவாசம் என்றால் இதுதான். தன்னை விசுவாசிக்கிறவர்களை தேவன் தப்புவிக்கிறார். இதுதான் அந்த மேஜிக். இந்த மேஜிக் ஏனோக்கிடம் நடந்தது, நோவாவிடம் நடந்தது, ஆபிரகாமிடம் நடந்தது, பின்வந்த பலவித தீர்க்கதரிசிகளிடம் நடந்தது. அது தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று நம்பினபடினாலே அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார்கள். இச்சைகளை தேடி ஓடவில்லை, தன் ஆசைகளை தேடி ஓடவில்லை. அவைகளை இழந்தார்கள். ஆபிரகாம் இழந்தான். எவ்வளவாக இழந்தான்? நோவா இழந்தான். எவ்வளவாக இழந்தான்? ஏனோக்கு இழந்தான். தங்கள் வாழ்க்கையிலேயே தாங்கள் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறவில்லை என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள். தாவீது இழந்தான். சாலமோனோ அடிபட்டு கற்றுக்கொண்டு இழந்தான். ஆனால் அவன் இழந்ததாலே, அவன் மனம் திரும்பினதினாலே எந்தவித பயனும் இல்லை. காலம் முடிந்து விட்டது. அதனுடைய வாழ்க்கை புலம்பலாகத்தான் முடிகிறது. இனி நான் ஒன்றும் நான் இழந்தேன் என்று நிரூபித்து காண்பிக்க முடியாது என்று அவன் நாசத்தின் முடிவிலே போய் நிற்கிறான். அவனாலே அந்த தேசமே நாசமாகிறது, சாபமாகிறது, 2 துண்டுகளாக பிரிகிறது. இஸ்ரவேல் தேசம் என்றும் யூதா தேசம் என்றும் பிரிகிறது.
தொய்வு உண்டாகி விடுகிறது. விசுவாசம் அந்த மேஜிக்கை மனுஷனிடம் நடத்தாமல் பல சமயங்களிலே தொய்வு உண்டாகி விடுகிறது. நம் கவலைகளும் பயங்களும் பெருகி பெரிதாக்கப்படுகிறதுனாலே நம் விசுவாசம் சுருங்கி போய்விடுகிறது, தொய்வு உண்டாகி விடுகிறது. இதுதான் நாம் யோசுவாவின் சந்ததியிடம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் சாலமோனிடம் பார்க்கிறோம். ஆசைகள் பெருகுகின்றன, கவலைகள் பெருகுகின்றன, பயங்கள் பெருகுகின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை இழந்து போகிறார்கள், தேவ அன்பை இழந்து போகிறார்கள். விசுவாசம் தேவ அன்புக்கு ஒருவனை பூரணமாக்கும். அது நல்மனசாட்சியை உண்டாக்கும். அது நல்மனசாட்சியும் விசுவாசமும் சேர்ந்து சுத்த இருதயத்தை உண்டாக்கும். மாயமற்ற விசுவாசமும் நல்மனசாட்சியும் சுத்த இருதயம் சேர்ந்து தேவ அன்பாக ஒரு மனுஷனை பூரணமாக்கும். இதைத்தான் நாம் பவுலிடம் பார்க்கிறோம், யோசேப்பிடம் யோவானிடம் பார்க்கிறோம். யோவான் மிகவும் சிறந்த மனுஷன். சாதாரணமாக சிறு பையனாக இயேசுவின் மார்பிலை சார்ந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது முழு வேதத்தையும் 4 வார்த்தையிலே சுருக்கி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறான். இந்த உலகத்தில் உள்ளவையில் அன்புகிற எவனும் தேவ அன்பை பெறவில்லை என்று. ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில் முழு வேதத்தையும் சுருக்கிவிட்டான். கிறிஸ்துவில் இருக்கிறேன் என்று சொல்கிறான் எவனும் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று. அதிசயமாக இருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான் என்று, அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்லுகிறான். அவன் ஒரு கிரிட்டிக். அவன் சத்தியத்தை விளக்கமாக பேசவில்லை. சத்தியம் என்றால் இப்படித்தான் இருக்கும், நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லாதே, விசுவாசித்தால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உன்னிடம் உண்டாகி இருக்க வேண்டும் என்று தெளிவாக பேசுகிறான். அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த சமயத்திலே அவர் கற்பனைகளை கொடுத்தார். மோசேயின் கற்பனைகளை உருமாற்றி கொடுத்தார். அந்த கற்பனைகள் ஒரு மனுஷனை செம்மையான மனுஷனாக மாற்றுகிறது. விசுவாசித்தால் போதும், நீ உன் சகோதரனை பகைக்க மாட்டாய், காரணமில்லாமல் கோபித்து கொள்ள மாட்டாய். விசுவாசித்தால் போதும், நீ இரக்கமுள்ளவனாக இருப்பாய், சாந்தமுள்ளவனாக இருப்பாய், நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவனாக இருப்பாய், உலகத்தில் உள்ளவையிலும் அன்புகிறவனாக இருக்க மாட்டாய். நீதியின் மேல் பசித்தாகம், நீதிக்காக பாடுபடுவது, இப்படிப்பட்டவன் மனுஷனாக உன்னை விசுவாசம் மாற்றி இருக்க வேண்டும். ஆவியிலே எளிமையுள்ளவனாக மாறியிருப்பாய், உன்னால் ஒன்றும் முடியாது என்று கற்று இருப்பாய். இப்படி அவர் ஒரு கிரிட்டிக்காகவும் பேசுகிறார். விசுவாசம் இருந்தால் இந்த மாற்றங்களைத்தான் அவர் வலியுறுத்தி காண்பிக்கிறார். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன்னை ஏமாற்றாதே. இந்த மாற்றங்கள் உன்னிடம் உண்டாயிருக்க வேண்டும். உன் கண் கெட்டதாக இருந்தால் அல்லது இச்சை உள்ளதாக இருந்தால் அது பிடுங்கி போடு என்கிறார். 2 கண்ணோடு நரகத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒத்தை கண்ணோடு பரலோகத்தில் பிரவேசிக்கலாமே. இது என்ன அதிசயமாக இருக்கிறது. பாவ மன்னிப்பை அல்லவா பேசியிருக்க வேண்டும். இல்லை, இன்னும் இச்சை இருந்தால், அப்படியானால் இச்சிக்க முடியாது என்பதுதான் விசுவாசம். தேவனை விசுவாசிக்கிறவன் இச்சையை தேட, அவரை சார்ந்திருப்பதினாலே தன் தேவைகள் தேவனாலே அருளப்படும் என்று அடங்கியிருப்பான். இச்சித்து தான் கண்டவைகளை தேடி ஓடமாட்டான்.
தன்னால் முடிந்தவர்களை முயற்சித்து பார்ப்போம் என்று அவன் இச்சைகளை தேடி பிரயாசப்பட மாட்டான். அதனால்தான் அவர் சொல்கிறார், இவைகள்லாம் உனக்கு இடரல் உண்டாக்குகின்றன, அதை பிடுங்கி போடு. விசுவாசம் அதைத்தான் செய்யும். இடரல் உண்டாக்குகிற அத்தனையும் பிடுங்கி போடும், இழக்கச் செய்யும். அதனால்தான் கொடு என்கிறார். பொருளாசை மிக பெரிய கேன்சர். அது எல்லா மனிதரிடமும் இருக்கிறது. இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கையை அடைய வேண்டும், சிறப்பான மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் ஏக்கம். அதனால் தான் பிள்ளை படி என்கிறோம். நம்முடைய வசதிகளை பெருக்கிக் கொள்கிறோம். இல்லை, இது அல்ல வாழ்க்கை. பொருளாசை. இந்த உலகத்திலே எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படுகிறவன் அஞ்ஞானி என்கிறார். இவைகள்லாம் தானாக உனக்கு அருளப்படும். காகத்தை பார், காட்டு புஷ்பங்களை பார், இவைகளை உடுத்துவிக்கிறவர் உனக்கு உடுத்துவிக்கிறாரோ? இதுதான் விசுவாசம். உலகத்திலே உள்ளவைகளை அன்பு கூறாதே, தேவனே உனக்கு எல்லாவற்றையும் தருவார். நீ மற்றவர்களைப் போல் ஓடாதே, நோவாவை போல இரு, ஆபிரகாமை போல இரு. அவைகள் உனக்கு அருளப்படும். நீ விரும்பினபடி அருளப்படாது, நீ எதிர்பார்க்கிறபடி அருளப்படாது. அழகான ஒரு வாழ்க்கை அவருடைய கற்பனைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. மாய்மாலம் பண்ணாதே, சுத்த இதயத்தோடு இரு. இதுதான் அவர் போதிக்கிறார். 2 மனுஷனாக இராதே. 2 தெய்வங்கள் உண்டு. பணம் ஒரு தெய்வம், அதை ஆராதிப்பாய், ஆனால் தேவனை அலட்சியம் பண்ணுவாய். தேவனை ஆராதிப்பாய், ஆனால் பணத்தையும் உலகப் பொருளையும் அலட்சியம் பண்ணுவாய். விசுவாசத்துக்கு ஒரே முன்மாதிரி இவர் பேசுகிறார். நீ அலட்சியம் பண்ணுவாய், அதை அசட்டை பண்ணுவாய், அதை சம்பாதிக்கும் வழிகளை நீ கற்றுக்கொள்ள மாட்டாய். பணம் உன்னை தேடி வரும், நீ பணத்தை தேடி ஓட மாட்டாய். இதுதான் விசுவாசம். தேவன் பிதா அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் நல்லவர். ஆனால் நீ பணத்தை தேடி ஓட மாட்டாய். அவர் என்னை உடுத்துவிப்பார், அவர் என்னை போஷிப்பார். இந்த தைரியம் விசுவாசம் கொடுக்கிறது. இந்த தைரியத்தை இழந்துவிட்டால் தலையீழாகத்தான் வாழ்க்கை மாறிவிடுகிறது. பணத்தையும் புகழையும் தேடி ஓட வேண்டியது, விசுவாசத்தை இழந்து போகிறோம். மிகவும் தெளிவாக தேவன் பேசுகிறார். தோய்வு இஸ்ரவேல் ஜனங்களிடம் உண்டானது. அந்த உண்டான தோய்வை எடுக்க முடியவில்லை. இப்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய கற்பனைகளை நமக்கு முன் வைத்திருக்கிறார். நீ விசுவாசி, போதும். உன்னை பூரணப்படுத்திவிடும் அந்த விசுவாசம். அன்பிலே தேவனைப் போல பூரணப்பட்டவர்களாக நமக்கு முன் சாதாரண இயேசுவின் மார்பிலே சார்ந்து இருந்த சிறு பையன் யோவான் நிற்கிறான். அழகான மனுஷன், தெளிவான மனுஷன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. தேவ வார்த்தையை கையாண்டேன், அதிலிருந்து ஜீவன் வெளிப்பட்டது என்று தேவ வார்த்தையை குறித்து பேசுகிறான். இயேசு கிறிஸ்து பற்றி பேசவில்லை. அந்த வார்த்தை நல்ல நிலத்திலே விழுகிற விதையாக இல்லை. அது வழியருகே விழுந்தாலும் அந்த வழியருகே இருக்கிற நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுகிறது. கற்பாறையில் விழுந்தாலும்
கற்பாறையை உடைத்து விடுகிறது. முள்ளுகள் மத்தியில் விழுந்தாலும் முள்ளுகளை உடைத்து விடுகிறது. விசுவாசத்தினாலே அந்த வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அந்த வார்த்தையை கையாளும் போது அதிலிருந்து ஜீவன் வெளிப்பட்டது. அதை பற்றி கேள்விப்பட்டோம், அதை கையாண்டோம், அப்போது அதிலிருந்து ஜீவன் வெளிப்பட்டது என்று சாட்சியாக யோவான் பேசுகிறார். இந்த ஜீவன் எங்களை மாற்றுகிறது. இந்த மாற்றம் தான் முக்கியம். விசுவாசம் இந்த உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதபடி ஒருவன் மாறிவிட்டால் அவன் ஜெயித்து விட்டான். ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவன் என்னோடு கூட பிதாவின் சிங்காசனத்தில் உட்காருவான். ஜெயிக்காதவன், இந்த மாற்றத்தை அடையாதவன், உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறவன் இந்த மாற்றத்தை அடையவே இல்லை. மேல் பூச்சாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் தாவீதின் காலத்திலும் அநேக வேதபாரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வேதமெல்லாம் தெரியும், ஆனால் அவரிடம் மாற்றம் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தவர்கள் இந்த மாற்றத்தை அடையாத வேதபாரர்கள்தான். அழிவின் விளிம்பு. இந்த உலகத்தை அழிக்கிறவர்கள் அவர்கள், சத்தியத்தை அழிக்கிறவர்கள் அவர்கள், இருளை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், ஜனங்களை இருளுக்குள் தள்ளுகிறார்கள். வெளிச்சத்திற்குள் வர வேண்டும். நாம் வெளிச்சத்தில் நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்றால் இனி இருக்காது, நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவை போல பூரணப்படுத்தும். ஒருவன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் பூரணப்படாமல் இருந்தால் அதுதான் தொய்வு. அங்குதான் தொய்வு ஆரம்பிக்கிறது. தொய்வு என்றால் என்ன? நாம் சாலையிலே தோய்ந்து போன எலக்ட்ரிக் கம்பிகளை பார்க்கிறோம். அது முழு டென்ஷனில் நிற்காது, தொய்வில் தான் இருக்கும். அதுதான் தொய்வு என்று நான் சொல்லுகிறேன். டென்ஷனில் இருக்க வேண்டும். விசுவாசம் ஒருவனை பூரணப்படுத்த வேண்டுமானால், அவன் அன்புக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், நல் மனசாட்சி அதான் டென்ஷன் படுத்துவது. மாயமற்ற விசுவாசம் நல் மனசாட்சியை உண்டாக்கியிருக்கும். அது சுத்த இருதயத்தை கட்டாயம் உங்களிடம் நிர்மாணித்திருக்கும். ஆசையே என்னிடம் இல்லை, கவலைகளே என்னிடம் இல்லை, பயங்களே என்னிடம் இல்லை. இது வேலைக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு கேன்சர். எப்படிப்பட்ட பயத்தையும் எப்படிப்பட்ட கவலையையும் உதறி உடைத்து எறிவது தான் தேவ அன்பு. தேவன் உன்னை நேசிக்கிறார். இதுதான் விசுவாசம். நான் அவரை சார்ந்து இருக்கப்படினாலே அவர் என்னை தப்புவிப்பார். தேவன் ஒருத்தர் உண்டு என்றும் அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் அவனை தப்புவிப்பார் என்றும் நம்புவதுதான் விசுவாசம். சின்ன விசுவாசம் போதும் முழுக்க நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுவது. அது டென்ஷனில் தான் இருக்கும். எந்த ஆசையும் எந்த கவலைகளையும் எந்த பயத்தையும் அது புறமாக்கும். அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்க முடியாது. அவன் சம்பூர்ணமாக இந்த உலகத்தில் வாசம் பண்ணுவான் என்று நான் சொல்லவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அதனால் பாதிக்கப்படாதவனாக இருப்பான். பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறவன் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் வெளிச்சத்தில் நடக்கவில்லை. அவனை இயேசு கிறிஸ்து ரத்தம் சுத்திகரிக்காது. சகல பாவங்களுக்குள்ளும் திரும்ப பிரவேசித்து விடுவான். அவனுடைய வெளிச்சத்தை தேவன் எடுத்துக்கொள்வார். உன் விளக்குத்தண்டை நான் எடுத்துக்கொள்வேன். இது மிகவும் ஆபத்து. தேவன் வெளிச்சத்தை கொடுக்காவிட்டால் அவன்
காலத்துக்கும் இருளில்தான் போய் முடிகிறான். இயேசு கிறிஸ்து தவறான உதாரணங்களை உபயோகிப்பது இல்லை. லாசருவையும் ஐஸ்வர்யானையும் அவர் உதாரணமாக நமக்கு முன் காண்பிக்கிறார். லாசரு எல்லாவற்றையும் இழந்தவன், ஐஸ்வர்யவான் எதுவும் இல்லாமல் இருந்து பெரிய ஐஸ்வர்யனாக மாறினவன். எல்லாம் இருந்து எல்லாவற்றையும் இழந்த லாசரு எதுவும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அடைந்தவன் ஐஸ்வர்யவான். இந்த உதாரணத்தை கொண்டுதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தையும் நரகத்தையும் நமக்கு காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் சம்பாதித்து எதுவுமே இல்லாமல் இருந்து சம்பாதித்து அடைந்தவன் ஐஸ்வர்யவான் நரகத்தில் கிடைக்கிறான். எல்லாவற்றையும் உடையவனாக இருந்து இழந்தவன் லாசரு பரலோகத்தில் இருக்கிறான். ஆசையே இல்லை, சுத்த இருதயம் அவனுக்கு உண்டாகிவிட்டது, அன்பிலே பூர்ணப்பட்டு விட்டான். இதனால்தான் ஆபிரகாமின் மடியிலே அவன் சென்று அமருகிறான். விசுவாசம் கிரியை உள்ளது, அது நம்மை சுத்திகரிக்கும், அது எல்லாவற்றையும் இழக்க வைக்கும். இதனாலே இந்த உலகத்திலே நாம் சன்னியாசிகளைப் போல நடுத்தரில் நிற்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது அப்படி அல்ல. விசுவாசத்தினாலே உயர்ந்தவர்கள் பலர் உண்டு. யோசேப்பு, தாவீது. ஆனால் அவர்கள் உலகத்தில் அன்பு கூறவில்லை. அதுதான் கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தியாசம். எதையும் அவள் பற்றி கொண்டிருக்கவில்லை. எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய விசுவாசத்தை கிரியினால் நிரூபித்துத்தான் அவர்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். தாவீது தங்கத்தையும் வெள்ளியும் தேவனுக்காக சேர்த்து வைத்தான். தனக்காக அவன் எதையும் செய்யவில்லை. தேவனுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. விசுவாசம் ஜெயிக்க வைக்கும். இதன் பெயர் தான் ஜெயம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாமல் இருப்பது தான் ஜெயம். ஜெயிக்கிறவர்கள் தான் பரலோகத்திற்கு செல்வார்கள். வெறும் பேச்சளவில் அல்ல, பரலோக ராஜ்யம் செயலிலே இருக்கிறது, பலத்திலே இருக்கிறது, அது பேச்சில் அல்ல. في أكبر